ஹே காய்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல எப்பயுமே நமக்கு கிரியேட்டிவ் ஒன் மார்க்ஸ் நம்ம 14 ஒன் மார்க்ஸ் எழுதுறோம்னா அதுல குறைஞ்சது 3 ஒன் மார்க் ஆச்சும் கிரியேட்டிவ் ஒன் மார்க்ஸா கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஒன் மார்க்கே நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாமே கரெக்டா எழுதணும். ஸோ அதுக்காக இப்போ ஒன் மார்க்ஸ்ல புக் இன் கொஷின்ஸ் எதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு யூனிட்டா நம்ம வந்து கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோட சொல்ல போறோம். அதை லைன் பை லைனா செக் பண்ணிக்கிட்டே வாங்க. இதுல ஃபர்ஸ்ட் லெசன் தண்ணீர் இல்லாத தமிழ் இருக்கு இல்லையா? இதுல இருந்து நமக்கு என்னென்ன கிரியேட்டிவ் ஒன் மார்க்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா நான் அப்படியே லைன் பை லைனா மார்க் பண்ணியே காட்டுறேன் பாருங்க. அதுல பாருங்க, இருவேறு பொருள்களுக்கு இடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ நம்ம என்ன ஆன்சர் பண்ணோம்? பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி தண்ணீர் இல்லாத தமிழ் பாடலினுடைய பா வகை என்ன அப்படின்னா நேரிசை ஆசிரியப்பா. ஓகேவா? அடுத்து இதுல இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு உயர்ந்தோர் அப்படிங்கிறது வினையால் அணையின் பெயர். ஏன் அப்படின்னா ஓர் அப்படிங்கிற சவுண்ட் வந்தா, இந்த அர் அப்படிங்கிற சவுண்ட்ல வந்தாவே என்னன்னா ஓர். நான் ஆல்ரெடி இலக்கண குறிப்பு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்படி இல்லைன்னா அர் இந்த சவுண்ட் வந்தாவே அது வந்து நம்ம வினையால் அணையின் பெயர்னு சொல்லலாம். வெங்கதிர் இது வெண்மை கூட்டல் கதிர்னு பிரியறதுனால பண்பு தொகை. இல்லாதங்கிறது இல்லாதன்னு மாறி இருக்கிறதுனால இடைக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து ஒன் மார்க்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது இல்லாம இங்க பாருங்க, அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல், இலக்கண நூல் எது அப்படின்னா தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளையானந்தம். இந்த மூணுத்தையும் பார்த்துக்கோங்க. அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள், அதாவது மொத்த இலக்கணத்தையும் சொல்லியிருக்கும், அணி இலக்கணத்தையும் சேர்த்து அதுல சொல்லியிருக்கும். அது என்னன்னா தொல்காப்பியம், வீரசூழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம் அப்படிங்கிற நூல்கள். ஓகேவா? இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த நூல்வெளியில இருந்து நமக்கு என்ன ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேஷ் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது தண்டி அலங்காரம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப தண்டி அலங்காரம் டேஷ் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா காவிய தர்ஷம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் யாருன்னா தண்டி டேஷ் நூற்றாண்டை சேர்ந்தவர். எப்படி கேட்டாலும் சரி, ஒன்னு 12ஆம் நூற்றாண்டின் ஆன்சர் எழுதணும், இல்லைன்னா தண்டின் ஆன்சர் எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அணி இலக்கணத்தை கூறும் நூல்கள் தண்டி அலங்காரம் ஒன்று. இதுதான் நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். இந்நூல் தண்டி அலங்காரம் டேஷ் 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 என மூன்று பிரிவுகளை உடையது அப்படின்னா பொதுவியல், பொருளணியல், சொல்லணியல் அப்படிங்கறத நம்ம எழுதணும். ஓகேங்களா? இந்த மூணுத்துல ஏதாவது ரெண்டு கொடுத்துட்டு இன்னொன்னு என்னன்னு கூட கேட்கலாம். ஓகே, இந்த லெசன்ல நமக்கு அவ்வளவுதான். அடுத்த உரைநடை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சரி, ஓகே, இங்க இருக்கு பாருங்க. விபலானந்த அடிகள், கா சுப்பிரமணியர், திருவிக்கா, தோபோமி, சாதா சர்க்குணம் ஆகிய அறிஞர்கள் பொதுமக்களிடம் கொண்டிருந்த தொடர்பு காரணமாக அவரது ஆய்வு கட்டுரைகள் குடியரசு, ஊழியன், செந்தமிழ் செல்வி, ஆரம்பாசிரியன், லக்ஷ்மி முதலான இதழ்கள் வெளியான. அப்போ மயிலை சீனி வேங்கடசாமியோட இதழ்கள் வெளியான நூல்கள் வெளியான இதழ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கண்டிப்பா ஆப்ஷன்ல இருக்கும், அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொஸ்டினா. கிறிஸ்தவமும் தமிழும் என்ற பொருள் குறித்து உரையாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாதா சர்க்குணர். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. கிறிஸ்தவமும் தமிழும் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மயிலை சீனி வேங்கடசாமி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும் இந்த மாதிரியான நூல்கள் எழுதுனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே மயிலை வேங்கட சீனிசாமி, மயிலை சீனி வேங்கடசாமி தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து சமயம், மானுடவியல், தமிழக வரலாறு, தொல்பொருள் ஆய்வு, கலை வரலாறு, மொழி ஆய்வு இந்த மாதிரியான பல துறைகள்ல இவர் கவனம் செலுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? சோ இத்துறைகளில் கவனம் செலுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் யார் நமக்கு மயிலை சீனி வேங்கடசாமி தான்.
ஓகே. இதுக்கு அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா ஓகே, மூன்றாம் நந்திவர்மன் என்னும் பல்லவ மன்னனை பற்றிய நூல் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு மயிலை சீனி வெங்கடசாமி தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் இங்க இருக்க பாருங்க. யாருடைய காலம் இருண்ட காலம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா களப்பிரர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தை தான் இருண்ட காலம் அப்படிம்பாங்க. அப்ப யாருடைய காலம் இருண்ட காலம் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டா களப்பிரர்கள் காலம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் நூல் கவின்கலை குறித்து தமிழில் வெளிவந்த முதன்மையான நூலாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இது நமக்கு எப்படி கேட்கலாம்னா தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் நூல் டேஷ் குறித்து தமிழில் வந்த முழுமையான நூலாகும்னு கேட்கலாம். அப்படின்னா கவின் கலைகள் நம்ம எழுதணும். அப்படின்னா கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இங்க இருக்கு பாருங்க. ஆய்வுலகில் மயிலை சீனி வெங்கடசாமியின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கூற வேண்டுமானால் தமிழக வரலாற்றின் பல கோணங்களில் எடுத்துரைத்ததை குறிப்பிடலாம். தமிழ்நாட்டு வரலாறு என்னும் நூல் இம்முயற்சிக்கு சரியான சான்றாகும். அதாவது தமிழர்களோட வரலாற்றை பத்தி பல கோணங்கள்ல சொன்ன நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு வரலாறு. இதை எழுதுறது யாருன்னா மயிலை சீனி வெங்கடசாமி தான். இதுக்கு அடுத்த கொஸ்டின்னா இங்க இருக்கு பாருங்க. பன்மொழி புலமை பெற்றவர் யார் அப்படின்னா அதுவுமே மயிலை சீனி வெங்கடசாமி தான். மறைந்து போன தமிழ் நூல்கள் இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் மயிலை சீனி வெங்கடசாமி தான். ஓகே, ஓகே. செந்தமிழ் செல்வி இது வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் தான். செந்தமிழ் செல்வி என்னும் இதழில் இவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சிரை தும்பி என்ற தொகுப்பாக வெளியிடப்பட்டது. ஓகே, இந்த மாதிரியே கேட்கலாம். செந்தமிழ் செல்வி என்னும் இதழில் அவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் டேஷ் என்ற தொகுப்பாக வெளியிடப்பட்டது அப்படின்னு எழுதலாம். அப்படி கேட்டா அஞ்சிரை தும்பி நம்ம எழுதலாம். இல்லைன்னா மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் டேஷ் என்னும் தொகுப்பாக வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டலாம் அஞ்சிரை தும்பி தான். இதுவே இப்படி கேட்கலாம். டேஷ் என்னும் இதழில் அவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சரு தும்பி என்ற தொகுப்பாக வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டா நம்ம வந்து செந்தமிழ் செல்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த இங்க ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு பாருங்க. மகேந்திரவர்மன் இயற்றிய டேஷ் என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கம் செய்தார். மயிலை சீனி வெங்கடசாமி மகேந்திரவர்மன் இயற்றிய டேஷ் என்ற நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கம் செய்தார் அப்படின்னா மத்த விலாசம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இது இந்த அஞ்சிரை தம்பி அந்த இருண்ட காலம் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுக்கு அடுத்தது முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாடல ஒரு 4 லைனாச்சும் படிச்சு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னன்னா பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னது. தாங்கிட நேர்ந்த போதும் தமிழ் கெடலற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பேன் பெரு பெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றோ உயிர் பணிக்காக கொண்டோன் வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விளைத்தல் இல்லான். இந்த பாடலை எழுதுனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் தான். அடுத்து இருப்பாருங்க. தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் அப்படின்னா அந்த விருதை பெற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலை சீனி வெங்கடசாமி தான். யார் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல இருந்தா இவருக்கு இந்த விருதை வந்து கொடுத்தாங்க. இதுவுமே ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதுக்கு அடுத்து இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாமனிதருக்கு அறிஞர்கள் கூடி மணிவிழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. அப்ப ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படின்னு அழைக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலை சீனி வெங்கடசாமி தான். ஓகேங்களா, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய இந்த டாபிக் புதிய செய்தி காணும் ஆய்வு இருக்கு இல்லைங்களே, அதுல பாருங்க சேரனுடைய கொடியில இருக்கக்கூடிய சின்னம் வந்து வில்லு, சோழனோட கொடியில இருக்கக்கூடிய சின்னம் புலி, பாண்டியனோட கொடியில இருக்கக்கூடிய சின்னம் மீன். இதை மெயினா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தி அகநானூற்றில் இருப்பதை முதலில் அறிந்து வெளிப்படுத்தியவர் மயிலை சீனி வெங்கடசாமி தான். பசும்பொன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்றதை கூறியவர் அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா மயிலை சீனி வெங்கடசாமி எழுதலாம். இல்லைன்னா இப்படி மட்டும் கேட்கலாம். சங்ககால
மன்னர் பசும்பொன் பாண்டியன் தன் கொடியில் டேஷ் சின்னத்தை கொண்டிருந்தான் அப்படின்னு கேட்டாங்கன்னா யானை சின்னம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சின்னத்துல இருந்து ஒன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்து கவிதை பிழை. இளந்தமிழை. ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஆசிரியர் பேர் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இளந்தமிழோட ஆசிரியர் பேர் என்ன? சிற்பி பாலசுப்ரமணியம். இது 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல எப்பயும் போல இலக்கண குறிப்பை நம்ம பார்த்துச்சுக்கணும். செம்பருதி, செந்நிறம், செந்தமிழ், இதெல்லாம் செம்மை கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் பருதி, இல்லைன்னா செம்மை கூட்டல் நிறம், இந்த மாதிரிலாம் பெரியதுனால இது பண்பு தொகை. மை விகுதி வர்றதுனால இது பண்பு தொகை. சிவந்து ஊ அப்படிங்கிற சவுண்ட்ல வந்துச்சுன்னாவே அது வந்து என்னது? வினையச்சம் தான். வியர்வை வெள்ளம், இது வந்து உருவகம். வியர்வை வந்து வெள்ளம் மாதிரி போகுது அப்படிங்கிறனால உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. முத்து முத்தா 2 தடவை வந்திருக்கனால அடுக்கு தொடர். ஓகே, இங்க இருக்கு பாருங்க. சிற்பி பாலசுப்ரமணியத்தின் நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஓகே, இவர் எழுதின கவிதை வந்து நிலவுப்பூ அப்படிங்கிற கவிதை தொகுப்புல தான் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்குறாரு. இந்த சாகித்ய அகாடமி விருதெல்லாம் ரொம்ப முக்கியம், படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் எழுதின நூல்கள் ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், மௌன மயக்கங்கள், பூஜ்யங்களின் சங்கிலி. எதுக்காக அப்படின்னா ஏதாவது ஒரு நூல் பேர் கொடுத்துட்டு ஆசிரியர்னு கேட்பாங்க. அதனால எதையும் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் எழுதின உரைநடை நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா மலையாள கவிதைகள், அலையும் சுவடும். இதெல்லாமே 1 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். தம்பி நெல்லையப்பருக்கு இது வந்து துணைப்பாடம் அப்படிங்கிறதுனால நமக்கு இதுல இருந்து 1 மார்க் எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நூல்வெளி இருக்கு இல்லைங்களா, இதை படிச்சுக்குவோம். சூரியோதயம், கர்மயோகி அப்படிங்கிற இதழ்கள்ல வந்து யாருடைய நூல் வந்து வெளியில வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சு நெல்லையப்பரோட நூல்கள் வந்து வெளியில வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் இலக்கணம் வந்துட்டோம்னா இலக்கணம்ல மோஸ்டா நமக்கு வந்து இந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை 1 மார்க்ல. ஸோ அதனால இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம கேட்டா கூட இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் படிச்சுக்கோங்க. தமிழ்ல உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுதம் 1, மொத்தமா 247 எழுத்துக்கள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் நம்ம எப்பயும் படிச்சிருப்போம் இல்லைங்களா. இது இல்லாம நமக்கு இன்னும் என்ன 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம படிக்காம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா மிஸ் பண்ணக்கூடிய 1 மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. பாரதியின் கடிதங்கள் அப்படிங்கிற நூல் எழுதுனது யாருன்னா ரா பத்மநாபன். இதை படிச்சு வச்சுக்கோங்க. பாரதி கட்டுரைகள் அப்படிங்கிற ஒரு அடுத்த இலக்கண உலகில் புதிய பார்வை அப்படிங்கிற எழுதுனது யாருன்னா டாக்டர் பொற்கோ. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சுவரொட்டிகள் அப்படிங்கிறது எழுதுனது யாருன்னா நா முத்துசாமி. நெல்லூர் அரிசி அப்படிங்கறத அகிலன். அதுக்கப்புறம் பாரதி கட்டுரைகள், பாரதி கவிதைகள் இது வந்து நமக்கு கொடுக்கல. தமிழர் வளர்த்த அழகு கலைகள், மறைந்து போன தமிழ் நூல்கள், இந்த 2த்தையுமே சொன்னது யாருன்னா மயிலை சீனி வேங்கடசாமி தான். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து என்னென்ன புக் இன் 1 மார்க்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நமக்கு டோட்டலா 6 யூனிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, 6 யூனிட்ஸ்க்குமே தனித்தனி வீடியோஸ் உங்களுக்கு போட்டுறேன். சோ இப்போ நான் சொன்ன 1 மார்க்ஸ் எல்லாம் நீங்க புக் பேக் 1 மார்க் எல்லாமே படிச்சிருப்பீங்க. அது இல்லாம இப்ப நான் சொன்ன 1 மார்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோவோட நீங்க அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்தா கூட ஓகே, உங்களுக்கு பப்ளிக்ல ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம எழுதிடலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தடுத்த யூனிட்ஸ்க்கு நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு தான் இருப்பேன். அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் மட்டும் போதும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை ஷேர் பண்ணிடுங்க. நான் எந்த ஒரு பிடிஎஃப்மே இதில் வந்து கொடுக்க போறது கிடையாது. நீங்க இப்ப நான் சொல்லவே படிச்சுக்கிறது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த யூனிட், செகண்ட் யூனிட்டோட வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம்.